ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றத கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நவராத்திரி டே 2. ஹாய் ஆல். ஸோ இன்றைக்கி நவராத்திரியோட 2வது நாள். இன்றைக்கு உண்டான கலர் பார்த்தேல் அப்படின்னாக்கா ரெட் கலர். நானுமே ஒரு ரெட் கலர் சாரீ வித் ராயல் ப்ளூ பல்லு வித் ப்ளவுஸ் போட்டுருக்கேன். இன்னைக்கு சிம்பிள் தலிகையாக தான் பண்ண போகிறேன். பிகாஸ் நிறைய ஒர்க் ஆயிடுத்து. இந்த மேக் ஓவர் பண்ண வேண்டி இருக்கு. கூடவே டெய்லி வீடெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும். ஏன்னா நம்ம 4 பேரை கூப்பிட்டா வீடு அழகாவும் இருக்கணும். அழகா இல்லாட்டினாலும் நீட்டா இருக்கணும். அதே போல நம்மளும் 2 ஆத்துக்கு போய் வெத்தலை பாக்கு வாங்கிக்கிறதுக்கு போகணும். ஸோ அதுக்கு நடுவுல தலிகை பிளஸ் டின்னர் எல்லாத்தையுமே பிளான் பண்ண வேண்டியதா இருக்கு. எஸ்பெஷலி அப்பா ஆத்துல இருக்கிறதுனாலதான். ஸோ நாங்க மட்டும் அப்படின்னா ஏதாவது ஒண்ணு கூட அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். டைமுக்கு அவருக்கு சாப்பாடு கொடுத்து மருந்தெல்லாம் கொடுக்கணும்ன்றச்ச ஃபுட்டு ப்ரிப்பரேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால இந்த நவராத்திரியில முடிஞ்ச மட்டும் சிம்பிளிஃபைடு வெர்ஷன்ஸே நான் காமிக்கிறேன். ஸோ எங்க ஆத்துக்காரி இன்னைக்கு காத்தால நம்ம பார்த்து ரெகுலர் சிம்பிள் தலிகை பண்ணு, அதுக்கப்புறமா நிறைய இழுத்து விட்டுக்காது அப்படின்ட்டு நான் கூடவே இன்னைக்கு என்ன பண்ணிட்டேன், பருப்புகள்லாம் நினைச்சு அடைக்கு ஊற வச்சிருக்கேன் காத்தாலேயே. அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். பின்ன அதுக்கப்புறமா தலிகெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அடமாவையும் அரைச்சு ஒரு தோசையும் வாத்து காமிச்சு விடுறேன். ஸோ தட் உங்களுக்குமே ஒரு ஃபுல்ஃபில்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. என்னைக்கெல்லாம் நான் யாராத்துக்காவது கொலுக்கு போயிருந்தேன்னா கொலுவோட வீடியோவை நெக்ஸ்ட் டேவோட உங்களுக்கு அட்டாச் பண்ணி காமிக்கிறேன். உங்க எல்லாருக்குமே நான் போட்டிருக்கிற ட்ரெஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா கமெண்ட்ல சொல்லுங்க. இது ஒரு அழகான ஒரு ஆர்கன்சா டைப் மாதிரி கம்ப்ளீட்லி ஒரு எலிஃபென்ட் மோட்டிவ் இருக்கும். பார்த்தேல் அப்படின்னாக்கா இதெல்லாமே கம்ப்ளீட்லி பியோர் சில்வர், பியோர் ஜிம்கா. அண்ட் இது ஒரு கேரளா பேட்டர்ன்ல ஒரு நெக் பீஸ். இதை ஈவன் இன்னும் கொஞ்சம் கீழே கூட போடலாம். இந்த காலர் போன் உடஞ்சது தூக்கின்னு இருக்கும் எனக்கு இப்படி இருக்கும். ஸோ அதனால இங்க செட் ஆகாது. அதனால நான் க்ளோஸா போட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு உண்டான மேக் ஓவர் இவ்வளவுதான். ஸோ உங்க எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கௌரிக்கு பக்கத்தாத்துல அந்த முரத்தில் வச்சு எனக்கு ஒன்று கொடுத்துருந்தா தெரியுமா? நான் வீடியோவில் கூட காமிச்சிருந்தேனே. அதுக்குள்ளே இருந்த இதெல்லாம் தான் இருந்தது. ரவை, வெல்லம் இது யூஸ் ஆகாது இப்போ. ஸோ இந்த எல்லா ஐட்டங்களையும் நம்ம இதில் கட் பண்ணி போட்டு இதோட இன்னும் கொஞ்சம் சாப்பாட்டு அரிசி, வெந்தயம் எல்லாத்தையும் ஊற வச்சிடலாம். ராத்திரிக்கு அடை மாதிரி வாத்துன்றலாம். ஸோ அவள் சொன்னால் கணேசா சதுர்த்தியெல்லாம் ஆனதுக்கப்புறமா இதை உபயோகப்படுத்துங்கன்னு. நமக்கா நடுவில் இந்த சாமான்கள் சிலதெல்லாம் சேர்த்துக்க முடியாமல் இருந்தது. அதனால் அப்படியே வச்சுருந்தேன். முதல் வேளை இதை ஊற போட்டுட்டோன்னா சாயங்காலம் 3 மணிக்கு அரைச்சிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் ஒரு ஆற்று அரிசி சேர்த்துன்ட்டேன். இதை அப்படியே போட்டுன்றலாம், பரவாயில்ல. முன்ன பின்ன இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை. எல்லாம் ஒரு 50 கிராம் இருக்கும்னு எனக்கு தோன்றுறது. உளுந்து மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம், இவ்வளவும் போட வேண்டாம். பாதி தான் போட்டுருக்கேன். வெந்தயம் போட்டுருக்கேன். இந்த வெல்லத்தை எப்படியா இருந்தாலும் எங்கள் அப்பா ராத்திரி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு வெல்லம் கேட்பா. அதையும் உடச்சி யூஸ் பண்ணிடலாம். ஸோ ரவை மட்டும்தான் இருக்கும், அதை ஒரு நாளைக்கு பாயசம் பண்ணிடலாம். அரைக்கரைச்ச கொஞ்சம் பெருங்காயம், சிகப்பு மிளகா எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சுன்றலாம் உப்பு போட்டு. இப்போ இதை நல்லா ஒரு 2 தடவை அலம்பிட்டு கொஞ்சம் நேரம் ஊறட்டும். மத்தியானம் தானே அரைக்க போகிறேன். ஸோ அதுக்கப்புறமா காய்கறிகள் என்னென்ன தலிகைக்குன்னு எடுத்துக்கலாம். இது ஊறின்னு இருக்கட்டும். இன்றைக்கு உண்டான தலிகைக்கு எடுத்து வச்சுருக்கிற காய்கறிகள் பார்த்தீங்கன்னாக்கா வெண்டைக்காய், அதுக்கப்புறமா கேப்சிகம் இருக்குது, அவரைக்காய் அகைன் லெஃப்ட் ஓவர் காய் தான். ஸோ அது அப்படியே வச்சா வீணாகவும் போயிடும், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ அதனால் சாம்பாரில் போட்டுடலாம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா ஒரே பச்சை பச்சையாக இருக்குது. இன்றைக்கி க்ரீன் டே தான் இன்றைக்கி. ஆனால் நவராத்திரியில் இன்றைக்கி ரெட் டே, நம்ம ஆத்தில் க்ரீன் டே. ஃபஸ்ட்டு சாம்பார் பண்ணிடலாம். எங்கள் ஆத்துக்கார் இன்றைக்கி காத்தால் ஃபஸ்ட்டு ரூல் என்ன தெரியுமா அப்படின்னார். என்னென்ன, நார்மல் தலிகை, அதுலேயும் நோ மிளகு, நோ உளுத்தம்பருப்பு அப்படின்னாரு. ஸோ பரவாயில்லப்பா. அதே போல் அவருக்கு ரொம்ப பிடிச்சது கேப்சிகம் சாம்பார். பரவாயில்ல, அவரைக்காய் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும், அதனால் அதை போட்டுக்கோ அப்படின்ட்டார். ஸோ இன்றைக்கி நார்மல் தலிகையாக தான் இருக்க போகிறது. இப்போ இதை மூடி போட்டு
ஒரு 4-5 சவுண்டு விட்டுக்கலாம். அவரைக்காய் அப்படி குழையாது, அப்படியே குழஞ்சாலும் அப்பாவுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். பருப்பு சவுண்டு வந்துடுத்து. பருப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இல்லையா. இப்போ நான் கல்சட்டி எடுத்துட்டுருக்கேன். எங்கள் அதுக்காருக்கு கல்சட்டியில் வந்து கேப்சிகம் சாம்பார் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாள் ஆச்சு இந்த வீடியோவுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பண்ணால் பிரைட்டாக தெரியறதுன்னு போட்டேன். ஸோ அதர்வைஸ் நான் ரெகுலராக கல்சட்டி மண்சட்டி இதில் தான் தலிகையே பண்ணுற ஆள். வெங்கலம் இதிலெல்லாம் தான் வீடியோவுக்கு பிரைட்டாக இருக்கேன்னு சொல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணுறேன். இப்போ எண்ணெய் கொஞ்சம் குத்திருக்கேன். அதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், உப்பு எடுத்துட்டுருக்கேன். கேப்சிகம் கட் பண்ணிட்டுருக்கேன். சாம்பார் பவுடர், அதுக்கப்புறமா கருவேப்பிலை. நான் அன்றைக்கி இந்த ஹசிரு சந்தையில் வாங்கின மேகாலயாலேருந்து வந்த மஞ்சப்பொடி. இதில் 12% குர்குமின் இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ அது வாங்கின மஞ்சப்பொடியை நான் இன்றைக்கி தான் யூஸ் பண்ண போகிறேன். எண்ணெய் சுடட்டும். அதே மாதிரி இந்த பால் பெருங்காயம் ஹசிரு சந்தையில் வாங்கினது வீடியோவில் பார்த்துருப்பேன். கொஞ்சமாக எடுத்து அதை ஜலத்தில் கரைச்சி வச்சுருக்கேன். சாம்பார் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை போட்டால் அவ்வளோ வாசனையாக இருக்கும். இது பால் பெருங்காயம், அதனால் துளி எடுத்துட்டாலும் போகிறோம். ரொம்ப அது ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். எண்ணெய் சுட ஆரம்பிச்செடுத்து கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, பாத்திரம் எவ்வளோ சூடு பாருங்க. அப்படியே கரக்கரான்னு எல்லாம் பொரியறது. இது கொஞ்சம் வதங்கட்டும். இந்த கல்சட்டியெல்லாம் ஆன்டிக் பீஸு. இதோட வயசு மனுஷனுக்கே கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஓல்டான ஒரு பாத்திரம் இது. நான் இப்போ சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். அந்த மஞ்சப்பொடி, கரைச்சி வச்ச புளிஜலம், உப்பு, கல் உப்பு போட்டிருக்கேன். சீக்கிரமாக வேலை ஆகிடும். கல்சட்டியில் பண்ணேல்னாலே ரொம்ப சீக்கிரமாக தலிகை ஆகிடும். ஏன்னா அவ்வளவு சூடு அதை ரீட்டைன் பண்ணி அப்படியே சக்கச்சக்கான்னு வேலை சீக்கிரமாகிடும். ஸோ கொஞ்சம் கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருத்து. நம்ம இப்போ பருப்பை வேக வச்சதை போட்டுக்கலாம். ஒரு கொதி வரைச்ச இந்த பெருங்காயத்தை ஆட் பண்ணலாம். இது கொதி வரட்டும். அதுக்குள்ளே இதே குக்கர்லேயே நம்ம சாதத்தை வச்சுருவோம். அதுக்கப்புறமா வெண்டைக்காய் காய் பண்ணலாம். இது ஒரு 4 சவுண்டு வரட்டும். இப்போ சாம்பார் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கொதித்து அதுக்கு மேலே அந்த ஆயிலெலாம் வர ஆரம்பிச்சுடுத்து. நான் இப்போ இந்த பெருங்காயத்தூளை இந்த மாதிரி அதை பால் பெருங்காயம் கொஞ்சம் கட்டியாக இருக்கும். அதை தண்ணியில் கரைச்சி குத்தணும். அப்போ தான் அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இதை இப்படி குத்திடலாம். அதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை இன்னும் நான் வாங்கலை. நேற்றுக்கு ஆர்கிட் ஸ்கூல்னு சொல்லிட்டு இங்கே ஆர்கிட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் எங்கள் ஏரியாவில் ஒன்று இருக்குது. நேற்றுக்கு அங்கே தாண்டியா நைட் இருந்தது. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கேயும் போய் ஆடிட்டு வந்தேன். நான் அதை ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். தயவுசெய்து அந்த ஷார்ட்ஸை போய் பாருங்க. நான் எப்படி ஆடியிருக்கேன்னு எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கோ. நான் ஒன்றும் பெருசாலாம் ஆடலை. பயங்கர க்ரௌடு. சாரியை வேறு கட்டின்ட்டு நான் அதான் சொன்னேன், பேசாமல் இன்றைக்கி நான் நல்ல இது அந்த ஃப்ரில் வச்ச ஸ்கர்ட் இருக்குல்ல அது போட்டு டான்ஸ் ஆடினா தான் நல்லாயிருக்கும். சாரியெல்லாம் கட்டின்டா கம்ஃபர்டபுளாகவே இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கி போய் அதை பண்ணுறேன் நான். ஸோ அந்த ஷார்ட்ஸை போய் எல்லோரும் பார்த்துட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க.
ஆல்மோஸ்ட்டு வரைச்ச எண்ணெய் எடுத்து மழை வந்துருத்து, அதனால் கொத்தமல்லி தழை வாங்கலை. அதனால் இப்போ நான் கொத்தமல்லி தழை போடலை. அடுப்பை ஆஃப் பண்ணி விட்றேன். சாம்பார் ரெடியாக எடுத்து அடுத்தாப்பில் வெண்டைக்காய் காய் பண்ணிக்கலாம். தரையில் இறக்கி வச்சதுக்கப்புறம் கூட ஐயா பாருங்க கொதிச்சுட்டே இருக்கார். செம்மையாக இருக்கும். கல்சட்டி தான். ஏன்னா அந்த பாத்திரத்தோட மகிமை அந்த மாதிரி ஹீட்டை நல்லா ரீட்டைன் பண்ணின்னு இருக்கோம். நம்ம இப்போ சாம்பாரை மூடி வச்சிடலாம். ஸோ அடுத்தாப்பில் வானொலி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து வெண்டைக்காயை பொடி பொடியாக கட் பண்ணியாச்சு. தேங்காய் போட்டது தான். நார்மலாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வத்த மிளகா தாளிக்க வேண்டியது தான். இந்த கல்சட்டிகள் எல்லாமே பார்த்து வாங்கணும். ஏன்னா அதில் கொஞ்சம் நமக்கு அந்த ட்ரையாக இருக்கிறச்ச அந்த கிராக்கே தெரியாது. ஜலத்தை குத்தினோன்னாக்கா ஒரு லைன் தெரியும். இந்த கல்சட்டியே வந்து ஒசூரில் ஒரு லேடி என்னமோ பாட்டி காலத்து ஏதோ சம்திங் பேஜ், இன்ஸ்டா பேஜ் தான் அது. அந்த லேடி கண்டிப்பாக நான் ஏமாந்துட்டேன்னு தான் சொல்லணும். கேட்டாக்கா இல்லை சூப்பர் தான், நாங்கள் விறகடுப்பில் வச்சு சீசன் பண்ணி தான் அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்ட்டு. அடியிலலாம் வந்து சிப்பாக 2-3 பீஸ் வந்துருத்து. அது இன்ஃபேக்ட் நான் சில சீசனிங் வேலைகள்லாம் பண்ணி என்ன சொல்கிறது, இந்த விளக்கெண்ணெய், மஞ்சள் பொடி எல்லாத்தையும் வச்சு வெயிலில் வச்சு அப்புறம் வெறும் அந்த ஹீட்டில் வச்சு எடுத்து பயங்கர வேலைகள் பண்ணால் கூட இந்த கல்சட்டிகள் வந்து சில நேரத்தில் கை கொடுத்துட்றது. இது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணின்னு இருக்கிற கல்சட்டியே கூட ஒரு தடவை அடியில் பட்டுன்னு வெடித்து 2 சிப்பு மாதிரி ஒன்று சில்லு மாதிரி வந்துருத்து. ஸோ அதனால் ஆன்டிக் பீஸ் கிடச்சதுனாக்கா வாங்குங்கோ பெட்டர். இல்லைன்னா நல்ல ஜென்யூன் பீப்புளாக பார்த்து வாங்குங்கோ. எல்லா இன்ஸ்டா பேஜும் எல்லாருமே வந்து ரொம்ப ஜென்யூனாக இல்லை. சம்டைம்ஸ் டேமேஜ் ஆகிடுறது, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. இது கொஞ்சம் உப்பெல்லாம் போட்டாச்சு, நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சம் தேங்காய் போட்டு ஆஃப் பண்ணலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து இதை அப்படியே ஆஃப் பண்ணிட்டா நமக்கு காயம் ரெடி ஆகிடும்னு அர்த்தம். ஸோ 2 மினிட்ஸ் நம்ம இதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு தேங்காய் போட்ட வெண்டைக்காய் காய் வதக்கல் ரெடி. இன்றைக்கு உண்டான தளிகை ரெடி ஆகிடுது. தளிகை ஆனதுக்கப்புறமா ஈவன் அந்த இது காத்தால் ஊற வச்சேன் இல்லையா, அதையுமே அரைச்சி ஒரு அடையை கூட கடைசியாக முடிஞ்சால் வாத்து காமிச்சுடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா கேப்சிகமும் அவரைக்காவும் போட்டு சாம்பார் பண்ணியிருக்கேன். வெண்டைக்காய், தேங்காய் போட்ட வதக்கல், சாதம், தயிர். ஸோ நான் இப்போ மிக்ஸி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து ஒரு 1/2 போர்ஷன் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். இது கருவேப்பிலை கொஞ்சம், அதுக்கப்புறம் எவ்வளோ மிளகா காரம் உங்களுக்கு எப்படியோ அதுக்கு தகுந்தாப்பில் பெருங்காயம், கொஞ்சமாக கல் உப்பு. உப்பை முதலையே போட்டுருலாம். ஒரு 4 மிளகா போட்டுருக்கேன். ஒரு ஆல்ரெடி நல்லா அலம்பியாச்சு. ஸோ தட் நம்ம வந்து கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். அதோடு இல்லாமல் அடைக்கு வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, குறன்னு தான் அரைக்கணும். கொஞ்சம் ஜலம் விடாமல் அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா ஒரு போர்ஷனை எடுத்து வச்சுட்டு நாளைக்கு குணுக்கு கூட பண்ணிக்கலாம். கொஞ்சம் புளிக்க வச்சுட்டு பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போயே அரைச்சி வச்சிட்டேன் அப்படின்னாக்கா கண்டிப்பாக கருவேப்பிலை 2. ஸோ இதை நான் இப்போ குறன்னு அரைச்சிட்டு கடைசியாக காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா கெட்டியாக அரைச்சின்னு வந்திருக்கேன். அரைச்சதில் வந்து இந்த பார்ட் இங்கேயும் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் நாளைக்கு வந்து
நம்ம வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம் வேணும்னா வெங்காயம், இல்லைன்னா முட்டைக்கோஸ் போட்டு பண்ணலாம், எது வேணால் போட்டு பண்ணலாம். அதை வந்து நல்லா வெங்காயம் தான் டாப் கிளாஸாக இருக்கும் ஆல்வேஸ். ஸோ பொடி பொடியாக வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு அதோட கலந்து கிள்ளி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தாக்கா அதுக்கு பேர் குணுக்குன்னு சொல்லுவாள். கொஞ்சம் புளிச்சாதான் இது நல்லாயிருக்கும். இது வந்து இப்போ அரைச்சது. இதில் வந்து நான் மிக்சியை வந்து அரைச்ச மிக்சியில் உள்ள ஜலத்தை வந்து இதோட கலந்து இதை வந்து நல்ல ஒரு தோசை வாக்கிற கன்சிஸ்டன்சிக்கு, அடை வாக்கிற கன்சிஸ்டன்சிக்கு கலந்துக்கணும். வேணுன்னா ஒரு அடையே ஒன்று வாத்து காமிச்சு கொடுத்துட்டுமா உங்களுக்கு? ஸோ இந்த மாவை நான் இப்போ மூடி வச்சுட்றேன். ராத்திரி படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அது ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். ஸோ பை த டைம் புளிச்சுடும். நாளைக்கு மத்தியானமாக அதில் நம்ம குணுக்கு பண்ணி சாப்பிட்டோன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். காத்தால் ஒரு 10 மணிக்கு போல் நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாக்கா கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும். கல் போட்டிருக்கேன். இந்த இது வந்து தோசை பண்ணுற கரண்டி இது என்ன சொல்கிறது, இதுக்கு பேர் என்னன்னு தெரியல, உட்டில் இருக்குது. இது வந்து நான் திருச்சியில் மங்களில் வாங்கினேன். நம்ம வந்து எண்ணெய் குத்திட்டு நம்ம துணி இல்லைன்னா கத்திரிக்காய் கொண்டை இல்லைன்னா நம்ம வெங்காயம் இதெல்லாம் போட்டு பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக உடன் இது நம்மளால் கை சூடு பொறுக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ கல் கொஞ்சம் சுடட்டும். கல் சுட்டுருத்து நான் பக்கத்தில் வந்து தட்டில் வந்து வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். நான் கத்தால சொன்னேன் இல்லையா, இந்த வாத்தில் வச்சு கொடுத்ததுன்னு, அதையே வெல்லத்தையே பிடிச்சுன்ட்டு நெய் இருக்குது பக்கத்தில். எவ்வளோ வேணுமோ பார்த்து குத்திக்கலாம் நம்ம. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் கரண்டியோடு அது வந்து ஒட்டிண்டு வரும். அடை வந்து ரொம்ப மெல்லிசாக வாக்க மாட்டோம், கொஞ்சம் கெட்டியாக தான் வாப்போம். ஒரு தோசைக்கு மட்டும் அந்த எண்ணெய் தடவினது வந்து கொஞ்சம் அப்படி பண்ணும். அதுக்கப்புறமா அடுத்தடுத்த அடைக்கு வந்து அது கரெக்டாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ நான் கொஞ்சம் இப்போ நல்லெண்ணெய் குத்திக்கிறேன். லெஃப்ட் கையில் ஃபோன் வச்சுன்னு எடுக்கிறதுனால 2 வேலையும் ஒரே டைமில் பண்ண முடியாது. எண்ணெய் குத்திட்டு காட்டுறேன். ஸோ எண்ணெய் குத்திட்டேன். வேணுங்கிறவா சில பேர் மூடி வச்சு குக் பண்ணுவா, அவசியம் இல்லை. நான் ரொம்ப தப்புன்னு தடிமனாலாம் வாக்கலை, ஓரளவுக்கு வாத்திருக்கேன். இதுவே எங்கள் அப்பா ஒத்துக்காது. பட் மோஸ்ட்டு அடை லவ்வர் எங்கள் அப்பா தான். அடுப்பை நான் கொஞ்சம் சின்னதாக வச்சுருந்தேன். பாருங்க அழகாக அப்படி பட்டாட்டம் வருது. ஸோ 2 பக்கமுமே நல்லா குக் ஆகிருக்கு. ஃபஸ்ட் கிளாஸ் அடையும் ரெடி. ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாமே டின்னர் மெனு வரைக்கும் காமிச்சிட்டேன். ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ. இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.